இருக்காரு. ஸோ இந்த விழாவை கண்டுகளிங்கள். பூம்புகார் நகரம் போவோம். देवराजाय विद्महे वज्रहस्ताय धीमहि तन्नो इन्द्रः प्रचोदयात्। நன்றி. இந்த திருவிழாவானது 28 நாட்கள் நடந்திருக்கு. சிலப்பதிகாரத்தில் இருக்கிற ஒரு குறிப்பை எடுத்து தான் இந்த நிகழ்வை நம்ம செய்தோம். அதில் பல்வேறு ஆடல் கலைகள், பட்டிமண்டபங்கள், அப்படி நிறைய விஷயங்களை நடத்தி தான்
அந்த விழா தொடங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இணங்கி இந்திரனை மகிழ்விப்பதற்காக இந்த விழா கொண்டாடப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது இந்திர பகவான் வந்ததை பார்த்தோம், மழையும் வந்ததை பார்த்தோம். அடுத்தது கம்பரின் ஏர் 70 என்ற நூல் ஏறு உழவுக்கான ஒரு 70 கருவிகள் 70 விஷயங்களை பற்றி பாடியிருக்கிறார். அதிலிருந்து ஒரு 6 பாடல்களை மாத்திரம் பாடுறதுக்கு நம்ம குழந்தைங்க வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாட்டினுடைய கழுத்தில் நுகத்தடி பூட்டி அதனால் ஏற்படும் கரையை கூட கம்பர் பாடியிருக்கிறார். அந்த 70 விஷயங்களும் அதை படிக்கும்பொழுது மிகவும் வியப்பாக இருக்கும். அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் உங்கள் பார்வைக்காக. அனைவருக்கும் வணக்கம். ஏர் 70லேருந்து சில பாட்டை உங்க முன்னாடி போட்டி போட்டுக்கிட்டு வில்லு பாட்டா பாட போறோம். முதல் பாட்டு சேறு செய்தல். யார் செய்யணும்? யாரையும் செய்ய வேணாம்ப்பா. சேறு செய்தல் தான் உழவோட முதல் படி. வயல்ல தேவையில்லாத புற்களை கலைந்து எப்படி சேற்ற வேளாண்மைக்கு சரியான நேரத்துல பயன்படுத்தணும்னு சொல்றதுதான் இந்த பாட்டு. சரி, கேட்போம். விவசாயம் அதை பத்தி பாடுறோம், கேளுங்க. விதை விதைக்கும் போது தெய்வத்தை வணங்கி உலக மக்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும்னா விதையெல்லாம் செழிப்பா விளைந்தாதான் முடியும். அதான் இந்த பாட்டு சொல்லுது. தான தந்தன தான தந்தன தான தந்தன தானே, தான தந்தன தான தந்தன தான தந்தன தானே, பத்தி விளைத்திடும் தெய்வம் பணிவார்க்கு தற்பரமா, முத்தி விளைத்திடும் ஞான முதல்வர்க்கு மின்னமுதம், வைத்து விளைத்திடுவார்க்கும் வல்லவர்க்கும் பெருக்கால, வித்து விளைத்தலன்றி வேண்டுவன விளையாவே, வேண்டுவன விளையாவே. விதை வச்சுட்டா போதுமா? அது சரியான நேரத்துல முடிச்சிருக்கணும்ல. இப்ப அதை பத்தி நாங்க பாடுறோம். அதுவும் சரிதான்டா. சேர, சோழ, பாண்டிய போன்ற முடி சூழ்ந்த மன்னர்களோட முடியை விட வயல்ல விளையிற நாற்று முடிதான் சிறந்தது. தென்னன் முடி, சேரன் முடி, தேங்கு பொன்னி நாடன் முடி, கண்ண முடி, கட சூழ்ந்த காசினியோ தங்கள் முடி, இன்ன முடி அன்றை வற்று எடுத்துரைத்த முடிகள் எல்லாம் மன்ன முடி வேளாளர் வயலின் முடி கொண்டன்றோ, தென்ன முடி, சேரன் முடி, தேங்கு பொன்னி நாடன் முடி, கண்ண முடி, கட சூழ்ந்த காசினியோ தங்கள் முடி. முடி சேர்த்துட்டா போதுமா? விவசாயத்துக்கு ஏற்கருவி தானே முக்கியம். அதை பத்தி பாடுறோம், கேளுங்க. மேலி சிறப்பு. மேழின்னா ஏற்கருவியோட நுனிப்பகுதியில கூர்மையா இருக்குல்ல ஒரு துணைக்கருவி, அதுதான் மேழி. வாழி நான் மறையோர்கள் வளர்க்கின்ற வேள்விகளும் தந்தானே நானே, அழியால் உலகளிக்கும் மடல் வேந்தர் பெருந்திரவும் தந்தானே நானே, உழி பெரியும் பெயரால் தந்தானே, உரையுடைய பெருகால தந்தானே, மெழியால் விளைவதெல்லாம் வேறொன்றால் விளையாவே தந்தானே நானே நானே, தந்தானே நானே நானே, தந்தானே நானே நானே, தந்தானே நானே நானே.
பகடு சிறப்பு. பகடுனா என்னடா, தாயக்கட்டையடா? அட யாருடா இவன், நுகத்தடியில 2 மாடு பூட்டுறாங்கல்ல, அதான் பகடு. 5 அறிவு ஜீவன் கூட இந்த உழவுக்கு உதவியா இருக்கு, அதான் இதோட அர்த்தம். இப்ப பாருங்க எங்க ஸ்பீட. எருதின் கழுத்துக்கரை சிறப்பு. அதாவது எருதின் கழுத்துக்கரையை சிவபெருமானின் கழுத்துக்கரையோடு ஒப்பிடுகிறார் கம்பர். அவர் எப்படி விஷத்தை தான் உண்டு தேவர்களை அமுதளித்தாரோ அதுபோல எருதுகளும் தனது கழுத்தில் கரையை ஏற்பட்டாலும் மனிதர்களுக்கு உணவளித்து காக்கின்றன என பொருள். தனது திருக்கண்டத்தில் படிந்த கரை விண்ணவரை அமுதூட்டி விளங்குகின்ற கரை என்பார். மன்னவரை அமுதூட்டி வானுலகம் காப்பதும் என்ன ருஞ்சி பெருக்கால இறுதி சுவர் இடுக்கரை. தன்னானே தன்னானே தன்னே தன்னானே தானே நானே தன்னானே தானே நானே தன்னானே தானே நானே. சரி, இப்ப யார் பாடின சிறப்பு? உழவுல எல்லாமே முக்கியம், அதனால இந்த எல்லா பாட்டுமே சிறந்த பாடல் தான். நீ இப்படி சொல்லுவான்னு எனக்கு தெரியும்டா. சரி, ஏற எழுபதுலேருந்து இந்த 6 பாட்டும் முன்னாடி பாடினதுல எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏன் அப்படி நம்ம சொல்லுவோம்னா, தை மாதம் அறுவடை மாதம், அறுவடை முடிந்து விவசாயிகளின் கைகளில் காசு புழங்கும் மாதம், அப்பதான் கன்னிப்பெண்களுக்கு கல்யாணமும் நடக்கும் மாதம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஆட வராங்க நம்ம குழந்தைங்க. எடுக்கும் தங்கமே தங்கம் ஆடியிலே வெறுவெடுக்கும் தங்கமே தங்கம் ஐப்பசியில் களை எடுக்கும் தங்கமே தங்கம் கார்த்திகையில் கதிராஜ் தங்கமே தங்கம் கார்த்திகையில் கதிராஜ் தங்கமே தங்கம் கழனியெல்லாம் கொண்டாச்சு தங்கமே தங்கம் கை பிறந்தா வை பிறக்கும் தங்கமே தங்கம் தங்கச்சம்மானில் விளையும் தங்கமே தங்கம் கை பிறந்தா வை பிறக்கும் தங்கமே தங்கம்
குங்குமடி தங்கமே தங்கம் கை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் தங்கத்தம்மானை விளையும் தங்கமே தங்கம் கை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் மடிந்திடுவோம் தங்கமே தங்கம் கை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் தங்கச்சம்மா நெய் விளையும் தங்கமே தங்கம் கை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் Thank you. That was wonderful, children. Gratitude. Here come our friends to pay a tribute to our farmers, the life givers, through a poem. Dawn's first light, the farmer wakes. Among the fields, the morning breaks. In the quiet, the roosters crow. Begins a day where crops will grow with hands in soil under the sun. They work relentless, never done. Each seed they sow with care and love, blessed by the blue skies above. As the sun climbs, they toil away, nurturing life in clumps of clay. In every dawn, their hope renews. In forming life, they find their muse. Become a legion, and the world now gives
Their labors pain, our families pride. Their hands so rough, their backs so strong. Their hearts so proud, their spirits long. For a good harvest, they pray and strive. Their joy and sorrows forever tied. The land they love, the crops they sow, their futures hope in every root. Their struggles unseen, their efforts untold. Their stories worth more than gold. Seeds are sown, crops are grown. Farmers' hard work is truly shown. From earth to plate, it's a long way round. Agriculture's value is forever found. With every harvest, hope does rise. Farmers' dedication touches the skies. The land gives back and rains of blood, a bounty of food for you and I. Woke up early in the golden light. Fields are shining, everything feels right. Hands in the soil, yeah, we are making life. Every little seed is a heartbeat rising. Yeah, we vibe as the fields come alive. We grow with the sun, we grow with the sun. The clouds roll by, but we don't stop. Dreams grow slow till they reach the top. Nature sings, and we sing along, and this is where the world gets strong. Grow with the sun, we rise with the day. Planting our hopes in the soft red clay. From the earth to the sky, watch the future. Yeah, we vibe as the fields come alive. We grow with the sun, we grow with the sun. Let the rain fall, let the roots get strong. Let the whole wide world sing along. From the farm to the city, everyone belongs. And agriculture keeps us going on and on. We grow with the sun, and we rise with the day. Feeding the world in our own proud way. Hold your head up high and watch. The future begins. Yeah, we vibe as the fields come alive. We grow with the sun, we grow with the sun. Golden race is the day we soar, chirping birds sing in a chord, plow in hand ready to start, nature and man never apart. Silent whispers of the wailing dawn, promise a bounty and you may run. Hopes are sown, dreams take flight, in the farmer's world rich in sunlight. Golden race is the day we start, chopping birds sing in a chord, plow in hand ready to start, nature and man never apart. Whose living prints on the muddy trails, chasing dreams where effort never fails. Morning to evening, his heart remains warm, for he's the soul of the farm. Golden race is the day we soar, chopping birds sing in a chord, plowing hand ready to start, nature and man never apart. We have told the untold stories of farmers, their plights and sorrows. No longer we are blind, having both the eyes. No longer we are blind, having both the eyes. No longer we are deaf, having both the ears. No longer we are deaf, having both the
gods who are among us and around us. Let's show them our gratitude and serve them regardless of race, creed, language, and so on. Thank you so much. Thank you all the farmers. Thank you all the farmers. Thanks for the agriculture. Thanks for the nature. Thanks to God. சரி, எங்க ஊர் பக்கம் ஒரு சின்ன வழக்கம் இருக்கு. உங்க ஊரா? எங்க? தெற்கத்தி பக்கம் தை மாதத்தில் சிறுவீட்டு பொங்கல் வைப்பாங்க. சிறுவீட்டு பொங்கலா? அது என்ன? பெண் குழந்தைகளை கொண்டாட களிமண் வீடு கட்டி பொங்கல் வைக்கும் அழகான வழக்கம். அடே, சின்ன சின்ன மண் வீடா? ஆமாம், சங்க இலக்கியத்தில் இதை சிற்றில் சிதைத்தல்னு சொல்லுவாங்க. இங்க நாம இத கன்னி பொங்கல்னு சொல்லுவோம். கன்னி பொங்கல். வித் ஆல் யுவர் பெர்மிஷன், இந்த 2 குழந்தைங்களும் இன்னொரு ப்ரோக்ராம்காக ட்ரெஸ்அப் பண்ணி வெயிட் பண்ணாங்க. ஆனால் மழை வந்துட்டதுனால அவங்க போர்ஷன் அவங்க பண்ண முடியல. ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் தெம். இந்த 2 மயில்களும் இந்த கன்னி பொங்கலை வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறாங்க. Adel
That was wonderful. May I call her? Please come. What's your name? Kanishka. Kanishka. What's your name? Yarini. Yarini. Thank you so much, Yarini and Kanishka, for making this more colorful with your presence. Okay? Thank you. Yarini, come here. Thank you for showcasing our culture beautifully. செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாலின் ஓடிவிடும். ஹே, என்ன திடீர்னு திருக்குறள்? ஒண்ணுமில்ல, அடுத்த நாடகத்தை நினைச்சேன். அதுக்கு அர்த்தம்? நிலத்தை கவனிக்கலனா நிலமும் பலன் தராது. ஓ, அப்படியா? அதான் செய்தொழில் தெய்வம் தமிழ் நாடகம். நாராயண நாராயண. ஐயனே. நாரதா, வா வா, நலமாக உள்ளாயா? தங்களின் சித்தத்தால் நான் நலமாக உள்ளேன் ஐயனே. நாரதா, சற்று பொறு, நான் சங்கை எடுத்து ஊத வேண்டும். நான் சங்கை எடுத்து ஊதினால்தான் பூலோகத்தில் மழை பெய்யும். பிறகு பேசலாமா? உத்தரவு ஐயனே. பெருமாள் சங்கீதத்துவதினால்தான் பூலகத்தில் மழை பொழியுமோ? அப்போது இதை வைத்து ஒரு விளையாட்டு விளையாடினால் என்ன? அண்ணே அண்ணே அண்ணே, என்னடா என்னாச்சு? நானும் வயலுக்கு வரனே. இதை சொல்றதுன்னா இப்படி ஓடி வந்தியா? என்ன நீயா? விவசாயம் கத்துதாங்கண்ணே, நான் பெரிய ஆளாகணே. உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமேடா. சரி, ஆசைப்பட்டுட்ட, வா போலாம். கை காலை வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். சரிண்ணே சரிண்ணே. அண்ணே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்னடா? நமக்கு மட்டும் வால் இல்ல, மாட்டுக்கு மட்டும் ஏன் வால் இருக்கு? ஏய், ஏன்டா அவனை கூட்டு வந்தீங்க? என் ஒரு நாள் பொழப்பே கெடுத்துட்டான்டா. ஏதோ ஆசைப்பட்டான்டா, ஏதோ கத்துக்கிட்டோமேனு வந்தேன். மழை நல்லா பெய்யுது, கொஞ்சம் விட்டா போடாமே. மழை பெய்ஞ்சானையா நனைஞ்சா ஒன்னாவது. பார்ப்போம். ஆமா ஆமா, வாங்க போலாம். எப்போதுமே நம்ம ஊர்ல முப்போக விளைச்சல் இருக்கும். நம்ம பூமி நம்ம ஊருக்கே சோறு போற சாமியா. அதுவும் இல்லாம இந்த மழை நல்லா பெஞ்சாதான் நம்மளாம் நிம்மதியா விவசாய வேலை பார்க்க முடியும். அதனால அதை மதிச்சு உழவு வேலையான்னு போகலாம். ஏண்டா மாடுக்கு தண்ணி கிண்ணி காட்டல, இப்படி வத்தலும் தத்தணுமா இருக்கு? கண்ணாயிரண்ணே, கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதனால மாட்டை கவனிக்கவே முடியலண்ணே. தோ இவன் சும்மாலாம் இருக்கான், போய் அந்த மாட்டுக்கு போய் தண்ணி காட்டுறான். டேய் அருணாச்சலம், போய் மாட்டுக்கு தண்ணி காட்டுறான். சரிங்கண்ணே. தோ இந்தா, தோ இந்தா, தோ இந்தா, தோ இந்தா. ஐயோ, மாடு முட்டுதுறியா? என்னடா ஆச்சு? ஏன்டா அழுவுற? மாடு முட்டிடுச்சுனே. மாடு முட்டிடுச்சா? அப்படி என்ன பண்ண? தண்ணி தானே காட்ட சொன்னீங்க. மாடுக்கு தண்ணி காட்டினா முட்டுமா? அண்ணா, இவன் வேற ஏதோ செஞ்சிருக்கானே. டேய், ஒழுங்கா சொல்றா, என்னடா பண்ண? தோ இந்தா, தோ இந்தா, அப்படிதானே காட்ட. அட பாவி, ஐயோ, ஏன் அடிக்கிறீங்க? அடா அண்ணா, என்னடா அண்ணா? என்னடா சோறுமா? வேண்டாண்ணா. உருகாமா? வேண்டாண்ணா. என்ன தாண்டா வேணும்? நான் சொல்றத கொஞ்சம் கேளண்ணா. சொல்லாண்டா. நீ தின்ற சோறு என்னது, இந்த வாளி என்னது தானே? அட ஆமால, என் வாளி இருக்கு. சரி, இந்த ஊறுகாய் மட்டும் கொடு. மழை பெய்கிறது. மரத்தடியில் முனிவர்.
இதை வைத்து ஒரு விளையாட்டு விளையாட வேண்டியதுதான். டேய் தம்பி, யார் அவரு? என்ன சத்தம்? யாரோ முனிவர் போல இருக்காரு. முனிவர் தான் போல. இருக்கட்டும். இவருக்கு தான் எந்த வேலையும் இல்லை, மரத்தடியில சும்மா இருக்காரு. நம்ம அப்படியா வயல்ல போயிட்டு உழவு வேலையை பார்க்கணும், விதை விதைக்கணும். வா, நம்ம போய் உழவு வேலையை பார்க்கலாம். ஆமாண்ணே, நீங்க சொல்றதும் சரியாதான் இருக்கு. வாங்க வயலுக்கு போய் உழவு வேலையை பார்ப்போம். ஆமாண்டா, இவருக்கு தாண்டா வேற வேலை இல்ல, நம்மளுக்கு ஊர்பட்ட வேலை இருக்குடா. வாங்கடா போலாம். அவர் பாட்டுனே சிவனே தாண்டா இருக்காரு, அவரை ஏன்டா கிண்டல் பண்றீங்க? இது ஒரு நல்ல பழப்பு தாண்டா, வேலையே செய்ய வேண்டாம். என்ன ஒரு ஆணவம் இந்த ஊர் மக்களுக்கு! இறைத்தபத்தில் ஈடுபட்டிருக்கும் என்னை பரிகாசம் செய்கிறீர்களா? பூந்தோலை கிராம மக்களே, நீங்கள் எப்படி உழவு செய்து மக்களுக்கு உணவிட்டு உலக நன்மைக்காக பாடுபடுகிறீர்களோ, நானும் அப்படிதான். உலக மக்கள் அனைவருக்கும் மகத்தாகவும் இருக்கிறேன். ஆனால் என் தவத்தை கலைத்தோடு மட்டுமல்லாமல் என்னையும் பார்த்து ஏளனமாக சிரிக்கவும் செய்கிறீர்களா? இதோ கொடுக்கிறேன் சாபம். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் பொய்த்து போகட்டும். ஐயா, எங்களை மன்னித்து விடுங்கள். ஐயா, எங்களை மன்னித்து விடுங்கள். உங்களை பத்தி தெரியாம அறியாம நாங்க தப்பு செஞ்சுட்டோம் ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. இப்படிப்பட்ட தண்டனை எங்க ஊருக்கு வேணாம் ஐயா. இல்லை, இந்த சாபத்திற்கு விமோசனம் இல்லை. கொடுத்த சாபத்தை எம்மால் மாற்ற இயலாது. கொடுத்ததுதான். ஐயோ, 50 ஆண்டுகள் மழை இல்லாமல் நாம் எப்படி வாழ்வது? பெருமாளே, எல்லாம் ஒன்னால தாண்டா. இரு. ஆமா, யார் நீ? நானா? இதோ வருகிறேன். ஐயோ, எல்லாம் போச்சே. கண்ணாரண்ண, கலப்பையை தூக்கிட்டு எங்க போறீங்க? நிலத்துக்கு போய் உழுவ போறேன். உங்களுக்கு விவரமே தெரியாதா? ஏன், என்னடா ஆச்சு? இப்பதான் ஒரு முனிவர் சாபம் கொடுத்துட்டு போறாரு. இனி 50 வருஷத்துக்கு மழையே வராதான். அப்படியா? இருக்கட்டும். ஆனா என்னால நிலத்துல போய் உழுவாம இருக்க முடியாது. நான் போய் உழுவ போறேன். இவரை திருத்தவே முடியாதுடா. அதோ பாருங்கள், நாரதர் வருவது போல் இருக்கிறது. நாராயண நாராயண. வணக்கம் நாரதரே, வாருங்கள். என்ன நாரதரே, தங்களின் விளையாட்டை பூஞ்சோலையில் ஆரம்பித்து விட்டீர்கள் போல. சேச்ச, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் பெருமாளை காணப்போகிறேன். இவரை பற்றி நமக்கு தெரியாதா என்ன? நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும். அதுவும் சரிதான். ஆனால் பாவம் பூஞ்சோலை கிராம மக்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். நாராயண நாராயண. வா நாரதா வா, என் சங்கிற்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. ஆமா, முனிவரின் சாபத்தை என்னால் மீற முடியுமா என்ன? சங்கை தலைக்கு வைத்து படுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அதோ பாருடா கண்ணாயிரம், 50 வருஷம் மழை வராதுன்னு தெரிஞ்சும் நித்தமும் உழுதுட்டு இருக்காரு. ஆமாண்ணே, மழை வரான்னு தெரிஞ்சும் நிலத்தை உழுது என்னன்னா பயன்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் செய்யறது சரியா கண்டா தெரியுது. இன்னும் 50 வருஷம் கழிச்சு மழை கண்டிப்பா வரும்டா. இப்ப நான் வயலுக்கு போய் வேலை செய்யறேன்னா எனக்கு வயல் வேலையே மறந்துடும், ஏன் உழவு தொழிலே மறந்துடும். அதான் தினந்தோறும் நிலத்தை ஒரு முறையாச்சும் உழுதுகிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இவரை யாராலையும் திருத்த முடியாது. ஆமாம், இவர் சொல்வதும் சரிதான். நானும் என் சங்கை ஊதி 7 நாட்கள் ஆயிற்றே, மறந்திருப்பேனோ? எங்கே பார்க்கலாம். மழை துள்ளிடா, மழை வந்துடுச்சுடா. என்னடா, முனிவன் சாபம் பொய்த்து விட்டது. ஆனால் அண்ணனின் நம்பிக்கை பொய்க்கவில்லை. அவர் ஒருத்தர் நம்பிக்கையால நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு மழை வந்துடுச்சு. வாங்க எல்லாரும் போய் நிலத்துல வேலை செய்வோம். ஒரு உழவனின் நம்பிக்கை அவ்வூருக்கே நன்மை அளித்தது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்றனர் நம் முன்னோர். எந்த வேலையையும் தினந்தோறும் செய்தல் வேண்டும், அப்போதுதான் அதனை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். மிக்க நன்றி.